السلام عليكم يا أبا العباس السلام. السلام عليكم يا أبا العباس السلام. السلام عليكم يا أبا العباس السلام. இப்போ தாலிக்கல் கித்தாபு, இதுதான் வேதம். தாலிக்கல் கித்தாபு லாரைப ஃபீஹி, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய புறத்திலிருந்து அருளப்பட்டது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹுதன் லில் முத்தகீன், அது பக்தர்களுக்கு இது என்ன செய்யும்? நேர் வழி காட்டும். எப்படிப்பட்ட பக்தர்கள்? அல்லதீன யூமினூன பில் கைபி, மறைவானதை நம்புவார்களே. விளங்குதப்பா? அறிவுக்கும் சிந்தனைக்கும் அப்பால் பட்டு சில விஷயங்கள் இருக்கிறது என்பதை நம்புவார்களே. யுகீமூன அஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு, பக்தர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும் என்று அல்லாஹ் சொன்னான். முத்தகீன்னா யாருங்கிறத விளக்கிட்டான். பொதுவாக அவங்க என்ன செய்யணும்? மறைவானதை நம்ப வேண்டும், தொழுகையை நியமமாக தொழ வேண்டும். நாம் அவர்களுக்கு கொடுத்ததிலிருந்து ஒரு பகுதியை செலவு செய்ய வேண்டும், எல்லாத்தையும் இல்லை. மின் தபி, இதுதான். அவர்களுக்கு நாம் தந்ததிலிருந்து கொஞ்சத்தை என்ன செய்வாங்க? செலவும் செய்வார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் என்ன செய்யும்? நேர் வழி காட்டும். அல்லாஹ் தஆலா முத்தகீன்களை விளக்குறான். இப்போ யூமினூன பில் கைபை பற்றி பேசி முடிச்சிட்டோம். அடுத்து யுகீமூன அஸ்ஸலாத்த, தொழுகையை நிலைநிறுத்துவார்களே. அப்படிப்பட்ட பக்தர்கள்ங்கிறான். யுகீமூன அஸ்ஸலாத்தவுக்கு, யுகீமூனவுக்கு எத்தனை அர்த்தம் கொடுக்குறாங்க? 4 அர்த்தம் தருகிறார்கள். விளங்குதா? முதல் அர்த்தம் யுஅத்திலூன அர்கானஹா, அதனுடைய ருக்கூன்களை எல்லாம் சரியான முறையிலே செய்வார்கள், பேணுதலாக தொழுவார்கள். யஹ்ஃபதூன அலைஹா, யுஅத்திலூன அர்கானஹா யஹ்ஃபதூன அலைஹா, ருக்கூன்களை சரியாக செய்வார்கள். யஹ்ஃபதூனஹா யஹ்ஃபதூன அலைஹா, அதில் ரொம்ப பேணுதலாகவும் இருப்பார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்கள் என்ன அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். விளங்குதப்பா? யுகீமூனவுக்கு யுஅத்திலூன அர்கானஹா யஹ்ஃபதூன அலைஹாங்கிறாங்க. ருக்கூன்களை சரியாக செய்கிறது. ருக்குன்னா உள்பரல், ருக்கு, சுஜூது, கியாமு, காதத்து 4 இருக்கு. ரைட்டா? இதெல்லாம் என்ன செய்வாங்க? சரியான முறையில் செய்வார்கள். நான் இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. விளங்குதப்பா? சரியா செய்யணும், வேணுதலாக செய்யணும், படபடன்னு போகக்கூடாது. திருடர்கள்லேயே பெரிய திருடன் யாரு? தொழுகையில் திருடுறவன். தொழுகையில் யாரை சொல்லலாம், எப்படி திருட முடியுங்க யாரை சொல்லலான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒழுங்கா ருக்கு சுஜூத் செய்யாதவன் தான் தொழுகையில் திருடுறவங்கிறாங்க. விளங்குதா? கோழி கொத்துற மாதிரி கொத்தக்கூடாது. ஷாஃபி மதுஹபில் ருக்கு செய்கிறது ஒரு ஃபர்லு, அதில் தறிபடுறது ஒரு ஃபர்லு. சென்றது 100 அழுதமா இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஷாஃபி மதுஹபில் ருக்கு செய்கிறது ஒரு ஃபர்லு, அதில் துமானினத்து ஒரு ஃபர்லு. சுஜூது செய்கிறது ஒரு ஃபர்லு, அதில் துமானினத்து ஒரு ஃபர்லு. துமானினத்துனா சுபூத்து தறிபடுறதுன்னு அர்த்தம். விளங்குதப்பா? சமி அல்லாஹு லிமன் ஹமீதான்னு நிமிர்றது ஏத்திதால், என்ன அது ஒரு ஃபர்லு, அதில் நிற்கிறதும் ஒரு ஃபர்லு. விளங்குச்சா? அதில் துமானினத்து இருக்கணும். அப்போ ஒரு மதுஹபில் அது ஃபர்லுன்னு சொல்லி காமிக்குது. விளங்குதப்பா? அனவி மதுஹபில் ஃபர்லு கிடையாது, வாஜிப். அவங்க ஏன் ஃபர்லுன்னு சொல்கிறாங்க ஷாஃபியாக்கள்? என்ன ஒரு ஹதீஸ் இருக்குது. விளங்குதா? ஒரு கிராமவாசி வந்தார், பட்டன்னு தொழுதாரு. தொழுதுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் யாரை சொல்லான்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? சலாத்தை பதில் சொல்லிட்டு சொன்னாங்க, கும் ஃபஸல்லி இப்போ இன்னக்கு லம்து சொல்லின்ட்டாங்க. போய் தொழுவு, நீ தொழுவலைங்கிறாங்க. அப்போ துமானினத்தான முறையில் அவர் செய்யலைங்கிறதுனால தான் நீ தொழுவலைங்கிறாங்க. கும் ஃபஸல்லி இப்போ இன்னக்கு லம்து சொல்லி, போய் தொழுவு, நீ தொழுவலை. அப்போ வரல தபித்
தொழுவு நீ தொழுவலேன்னு சொல்கிறாங்க. விளங்குதப்பா? விளங்குச்சப்பா? இதை வச்சுக்கிட்டு விளங்குதப்பா? அவர் 3 தடவை என்னவோ இப்படி தொழுவிட்டு வர்றாரு. கட்டி விட்டாங்க. யாரும் சொல்ல எனக்கு இப்படி தான் தொழுவு தெரியும், நான் எப்படி தொழுவுறதுங்கிற சொல்லித்தாங்க போது சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்தப்பா நீ தொழுவன்னு வந்தீங்கன்னா நீ நிற்கணும், உனக்கு தெரிஞ்சதை ஓதணும், ஒரு கூ செய்யணும், அதில் கொஞ்சம் தறிப்படணும்பா. விளங்குதா? சஜிதா செய்யணும், அதில் கொஞ்சம் தறி ஜாத்திதாளுக்கு வரணும், கொஞ்சம் நிற்கணும், சஜிதாவுக்கு போகணும், அதில் கொஞ்சம் தறிப்படணும், இப்படியே தொழுவணும்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ இருந்து என்ன தெரிய வருது? கும்ப சல்லி பையனுக்கு லம்த்து சொல்லி சொல்லிட்டாங்களா, போய் தொழுவு நீ தொழுவலேன்னு சொன்னாங்க. அது துமானி இனத்து ஃபர்லுங்கிறாங்க. யார்? அணைவது போல ஃபர்லு கிடையாது, வாஜிபு. ஏன்னால் வறுக்காழு வஸ்துங்கிறது காசு, வறுக்காழு வஸ்துங்கிறது காசு. ருக்கு என்றால் என்ன செய்யுது? பாதி உறுப்பு நிற்கும், பாதி உறுப்பு வளையும். இப்படி தானேப்பா? ருக்குன்னா என்ன? இடுப்புக்கு கீழே உள்ள வஸ்து உறுப்புகள்லாம் என்ன செய்யும்? பாதி உறுப்பு வளையும். விளங்குச்சா? அதுக்குதான் ருக்குங்கிறது. சஜிதான என்ன? வதவுல் ஜபகத்தி அதில் அறுது, வதவுல் ஜபகத்தி அதில் அறுது, நெத்தியை கொண்டு பூமியில் வைக்கிறதுன்னு அர்த்தம். அதுதாங்க பரலு, அது காசு. அது காசு லா ஏத்துமில் பயானவி கவுனிகி பையனா, நூறில் நூறில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. காசு அது பையனானது, தெளிவானது, அது பயானுக்கெல்லாம் சாத்தியமாகாது. விளங்குச்சா? அது ருக்குனா என்ன, சுஜூதுனா என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. குரானை விட மேலே பேசக்கூடாது. குரானில் ருக்கு செய்யுங்க, சஜிதா செய்யுங்க, அது மட்டும்தான் வரல. விளங்குதப்பா? அப்போ இது என்ன செய்யுது? மஷூரான ஹதீஸு. இந்த ஹதீஸ் இருக்கா என்னது? ஆமாம். ஆகவே என்ன செஞ்சுக்கணும்? ஹதீஸை கொண்டு தறிப்பட்டது வாஜிபு, குரானை கொண்டு தறிப்பட்டது ஃபர்லு. ஹதீஸை கொண்டு தறிப்பு கொஞ்சம் கீழே இறங்கிடணும், வாஜிபுங்கிறாங்க. அப்போ அனைவி மதுவிலையும் வாஜிபு இருக்குங்க. விளங்குதான் கேட்டேன். ஆகவே தொழுகையை எப்படி தொழுவணும்? அத்திலோனாக சரியான முறையில் அமைதியாக என்ன செய்யணும்? சரியான முறையில் தொழுதணும், பேணுதலாக தொழுவணும். ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. முதல் அர்த்தம். 2வது யுவாதிபூன அலைகா, அதன் மீது என்ன செய்யறது? நியமமாக இருக்கணும். தொழுகையில் எப்படி இருக்கணும்? ஒரு நாளைக்கு தொழுவோம், 2 நாளைக்கு தொழுவாமல் இருக்கும், 3 நாள் தொழுவோம், 4 நாள் தொழுவாமல் இருக்கிறதும் அப்படி செய்யக்கூடாது. யுவாதிபூன அலைகா, அதுமாரி என்ன செய்வாங்க? நிரந்தரமாக இருப்பார்களே, தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்களே. அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குரான் என்ன செய்யும்? நேர்வழி காட்டும். எடுத்துகிற 3வது யுஷம்மிரூனலி அதாயிகா, அதை நிறைவேற்றுவதற்கு உற்சாகமாக இருப்பார்களே. உற்சாகமாக தொழணும். இதா காமு இலசலாத்தி காமு குசாலாங்கிறான். தொழுகைக்கு நின்றாங்கன்னா சோம்பேறி பெருவமாக நிற்பாங்க ஒரு கூட்டத்தை சொல்கிறான்ல, அது முனாஃபிக்குகள். விளங்குச்சா? அப்படி சொல்லக்கூடாது, உற்சாகமாக தொழுவணும். இதில் விளங்குதா? யுஷம்மிரூன அலைகா, இந்த தொழுகையை உற்சாகமாக உத்வேகமாக தொழுவார்களே. அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும். அத்தூனஹா, அந்த தொழுகையை கலாவாக்காமல் அதாவாக தொழுவார்களே அர்த்தம் வைக்கிறான். 4வது அர்த்தம் அத்தூன அத்தூனஹா, தொழுகையை அந்த நேரங்களில் குறிப்பிட்ட நேரங்களிலே தொழுவார்கள். ஏன்னா நபிசல்லம் கேட்கும் அமர்களிலே சிறந்தது எது? சலாத்துல் வக்தியா, தொழுகை அந்தந்த நேரங்களில் தொழுவணுங்கிறான். அப்போ அந்தந்த நேரங்களில் என்ன செய்யணும்? தொழுவணும். ரைட்டா? இன்னும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கூட கொடுக்குறாங்க. யுகீமூன ஸலாத்தை, நின்றுக்கிட்டு தொழுவாங்களே, நிற்கிறது ஒரு வரல். இது ஒரு அர்த்தம் இருக்குது. என்னது? நின்றுக்கிட்டு தொழுவாங்களே. ஏன்னா யுகீமு மக்காம யுகீமுன்னா நிற்கிறது தானே. நின்றுக்கிட்டு தொழுவாங்களே, சரியான முறையில் நேராக நின்று தொழுவார்களே, அதுக்கு அர்த்தம் இருக்கான். விளங்குதா? அதுக்கு ஆதாரத்தோடு வளர்க்குறாங்கப்பா, அதுதான் முக்கியம். விளங்குதா? எப்படி தொழுகிறது? சரியான முறையில் தொழுகிறது, நியமமாக தொழுகிறது, உற்சாகமாக தொழுகிறது, அதாவாக தொழுவது, நின்றுக்கிட்டு தொழுகிறது, இதெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க? ஆதாரம் கொண்டு பேசுகிறாங்க. ஆதாரம் தான் சூப்பர். விளங்குச்சா?
இல்லை ஒரு விஷயம் சொன்னோம்னா தலீலோடு பேசணும். இப்படி சொல்கிறிய மண்ணை செஞ்சு கேட்குறது அப்படி அர்த்தம் வைக்கிறீங்களாங்க? தலபு தலீலியலாம் கத்திமத்தியும் ஐயனா இப்படிலாம் அர்த்தம் சொல்கிறீங்களாங்க, எப்படிங்க சொல்கிறீங்கன்னு ஒன்றுக்கு ஆதாரம் சொல்லணும்ல சொல்கிறாங்க. அப்போ யுக்கீமூன் அஸ்ஸலாத்த தொழுகையை நியமமாக தொழுவார்களே, சல்லூன சலாத்தேன்னு சொல்லலை, விளங்குதா? யுக்கீமூன சலாத்த ஐயோ அத்திலூன அருக்கானகா அதனுடைய ருக்குன்களை சரியாக செய்வார்களே, ஏபதூனகா அதை பேணுதலாக தொழுவார்களே, ஐயக்க ஜெய்குன் ஃபி அஃபாலிகா அதனுடைய செயல்களிலே தவறு நிகழ்வதில் இருந்தும் இல்லை, ஐயக்க ஜெய்குன் ஃபி அஃபாலிகா தொழுகையினுடைய செயல்களிலே இப்படித்தானே பாருங்க. அஃபாலிகாப்பா எப்படி வேணுமோ போட்டிருக்கு, தப்பாக போட்டிருக்க மாதிரி இருக்காப்பா, திருத்து அதுக்கான தான் சொல்லுது. விளங்குதா? வைபதுனகா தொழுகையை பேணுதலாக தொழுவார்களே, ஐயக்க ஜெய்குன் ஃபி அஃபாலிகா தொழுகையினுடைய செயல்களிலே தவறு நிகழ்வதிலிருந்தும், ஜெய்கனா தவறு, விளங்குதா? தொழுகையினுடைய செயல்களிலே தவறு நிகழ்வதில் இருந்தும் அதை பேணுதலாக தொழுவார்களே, ருக்குன்களை சரியாக தொழுவார்களே, விளங்குதா? சரி செய்வார்களே, ருக்குன்களை சரி செய்வார்களே, சரி செய்து தொழுவார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த தொழுகை நேர்வழி காட்டும், இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். எடுத்தனப்பா இந்த யுகீமூங்கிறது எடுப்பா மீன் அக்காமல் ஊத என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். எதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சான்? இது மீன் அக்காமல் ஊத என்பதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு. இதா கப்பமகு ஒருவன் குச்சியை சரி செய்யும் போது அக்காமல் ஊத என்று சொல்வார்களே, அதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் லொகத்தை பயான் செய்கிறது. எப்பா மீன் அக்காமல் ஊத குச்சியை சரி செய்தான், குச்சியை நேராக ஆக்கினான்னு அர்த்தம்பா, இல்லை குச்சியை நேராக நெட்டுறது. அக்காமல் ஊதவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. மீன் அக்காமல் எழுத என்பதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது யுகீமூனங்கிறது, விளங்குதா? அக்காமல் ஊதை என்று சொல்வார்கள். இதா கப்பமகு குச்சியை நேராக நிறுத்தினால், குச்சியை சரியாக்கினால், கோணல் இல்லாமல் கீழே போட்டிருக்கு பாரு, எப்படி சவ்வாஹு அதை சரி செய்வானையானால், அசால எழுதி ஜாஜஹு கீழே போட்டிருக்கு பாரு, தன்னுடைய கோணலை, விளங்குதப்பா, நீக்கினானே, கோணலை நீக்கி நேராக அப்படி நிப்பாட்டினானே, அதுக்கு தான் அக்காமல் ஊதேன்னு சொல்லுவாங்க. அக்காமல் ஊத குச்சி இப்படி வளைச்சிக்கிட்டு நிப்பாட்டக்கூடாது, நேர குச்சி நிப்பாட்டினாங்கிறதுக்கு உள்ளது, அதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கான். மீன் அக்காமல் ஊதை என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். அக்காமல் ஊதை என்று சொல்வார்கள். இதா கப்பமகு அதை சரி செய்தானையானால், கோணலை நீக்குவானையானால், அக்காமல் ஊதை என்று சொல்வார்களே, இருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். எடுத்தனப்பா சரியா இருக்கணும், அதில் கோணல் மாடல்லாம் வரக்கூடாது, அப்படி தொழுவணும் தொழுவை சரியா. வாதிபூன அலைகா அப்படித்தானே இருக்கே, அது தொழுகையில் நியமமாக இருப்பார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும். யுகீமூன என்றால் யுவாதிபூன. இப்போ இது சொல்லிட்டாங்க சரியா செய்யணும், ஏன்னா இது அக்காமலேருந்து வந்தது, குச்சை நேராக நிமித்தினாதான் அக்காமன்னு சொல்கிறது, அக்காமல் ஊதேன்னு சொல்கிறது. தொழுகையை சரியாக தொழுவணும், ருக்குன்களை எல்லாம் சரியாக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஒரு ஆதாரம். அடுத்து யுவாலிபூன அலைகா தொழுகையை நியமமாக தொழுவார்களே, என்ன அர்த்தம்? யுவாதிபூன அலைகா இந்த தொழுகையை நியமமாக தொழுவார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். விளங்குதப்பா? இது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா மீன் காமத்தி சூக்கு என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். காமத்தி சூக்கு பஜார் நிரந்தரமாக நடந்து கொண்டிருந்தது. இப்போ கடை சில இடங்களுக்கு நம்பி போகலாம், சில பஜார்களுக்கு. விளங்குதா? தூங்காநகரம்னு ஒரு இடம் இருக்குது மதுரையில், விளங்குதா? அங்கே நம்பி போய் ஜாமான் வாங்க போகலாம். தூங்காநகரம்
மதுரையில் ஒரு இடமே இருக்கான். மதுரையில் ஒரு பகுதியில் தூங்கா நகரம், அங்கே தான் எல்லா தான் வியாபாரம் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ தம்பி, மீன் காமத்தி சூக்கு, காமத்தி சூக்கு என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். விளங்குதப்பா? பஜார் நிரந்தரமாக நடந்து கொண்டிருந்தது. மீன் காமத்தி சூக்கன்னு என்ன பார்த்தோம்? பஜார் நிரந்தரமாக நடந்து கொண்டிருந்தது என்பதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். காமத்தி சூக் என்று சொல்வார்கள். இதா நஃபக்த வ அகம்தஹா. விளங்குதா? இதா நஃபக்த வ அகம்தஹா இதா ஜஅல்தஹா நாஃபிகத்தன். செல்லுபடியாகின்ற காசாக நீ ஆக்கினால், நடைமுறையிலே இருக்கின்ற செல்லும் காசாக ஆக்கினால். விளங்குதப்பா? நடைமுறையிலே இருக்கின்ற செல்லும் காசாக ஆக்கினால் என்ன இருக்குது? காமத்தி சூக் என்று சொல்வார்களே, அதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். இதா நபகத்த வக்கம்தஹா இதா ஜஅல்தஹா நாஃபிகத்தன். செல்லும் காசாக. இல்லைக்கு முந்தி ஒரு 1000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ செல்லுமா? இப்போ 2000 ரூபாய் இருந்துச்சு, செல்லுமா? இப்போ பழைய 500 ரூபா அப்படி பெருசு இருக்குமே, அதெல்லாம் செல்லுமா? விளங்குதப்பா? அப்போ செலாவணியாகக்கூடியதாக ஆக்கினான், செல்லுபடக்கூடியதாக ஆக்கினான். அங்கிருந்து எடுக்கப்பட்டுச்சான். விளங்குதா? எப்பொழுது அது நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ காமத்தி சூக்கு என்பது எடுக்கப்பட்டதாக இருக்கும். நான் காமத்தி சூக்குன்னு எப்போ சொல்லுவாங்க? இதா நபகத்த வக்கத்து அகம்தஹா இதா ஜஅல்தஹா நாஃபிகத்தன். அது செலாவணியாகக்கூடியதாக நீ ஆக்கினால், செல்லும் காசாக ஆக்கினால் காமத்தி சூக் என்று சொன்னார்களே, அதிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். விளங்குதப்பா? எவ்வளோ அந்த பஜாருக்கு போகலாம், ஜாமான் வாங்கிட்டு வரலாம். எப்பொழுதும் அந்த வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குங்க அந்த பஜாரில். 24 மணி நேரமும். சிங்கப்பூரில் ஒரு கடை இருக்குது, முஸ்தபா சம்சத்தின்னு ஒரு கடை. என்னது? 24 மணி நேரம் வியாபாரம் கடை. அது பெரிய கடை, அங்கே எல்லாம் கிடைக்கும். அதுதான் ஒன்று. நீ விளையாட்டு ஜாமான் போய் வாங்கினா வாங்கலாம், பெட்டி சட்டிலாம் வாங்கினா வாங்கலாம், நகை வாங்கினா வாங்கலாம், அங்கே போய் இறைச்சி வாங்கினாலும் வாங்கிட்டு வந்துடலாம். எல்லா ஜாமானும் வாங்கி முடிச்சுட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு வந்துடலாம். அங்கே எல்லா வகையான வசதியும் இருக்குது. டீ குடிக்கலாம், டீ குடிக்கலாம். ஒரு ஊர் மாதிரி இருக்குப்பா அந்த கடை. முஸ்தபா சம்சித்தி அங்கோலியா பள்ளியாச பக்கத்தில் இருக்குது அந்த பஜார், அந்த கடை. பெரிய சூப்பர் மார்க்கெட்டுப்பா அது. விளங்குதானே? 24 மணி நேரமும் போகலாம். விளங்குதா? போய் அங்கே ஜாமான் வாங்கிட்டு வரலாம். ஊருக்கு போனால் நேரம் அங்கே போய் இறங்கிடுவாங்க. போய் இறங்கி சிங்கப்பூர்காரங்களாம் ஜாமான் வாங்கிட்டு வருவாங்க. 24 மணி நேரம் சேவை. விளங்குதா? சரி, எவ்வளோவா இருந்தாலும் என்ன இருக்க, உங்களுக்கு காசு இருக்குன்னு போவாங்க. நகை எதுனாலும் வாங்கலாம், இறைச்சி மீன் எல்லாம் இருக்குது அந்த கடை. அங்கே என்னன்னாலும் வேண்டாம் தானே. பெரிய மார்க்கெட்டு அது முஸ்தபா சம்சித்தி. ஏர்போர்ட்டில் இறங்கி முஸ்தபா சம்சித்திக்கு போனால் நேரம் கொண்டு விட்டுருவான். முஸ்தபா சம்சித்தின்னு சொன்னால் மட்டும் போதும். அப்போ இப்போ பார்த்தாலும் நடந்துக்கிட்டே இருக்குது காமத்தி சூக்கு. பஜார் நிரந்தரமாக நடந்து கொண்டிருந்தது, இருந்து வந்தது. அதுக்கடுத்து ஒரு அருமையான பைத்து கொண்டு வராங்க பாரு. காலை ஒரு கவிஞர் சொல்லுகிறார், அக்காமத்து கசாலா சுக்கி ராபி லி அஹ்லில் இராக்கைனி ஹவுலன் கமீதா. விளங்குதா? அதாவதுப்பா, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்ங்கிற பெரிய படுகாளி. அவன் என்ன செஞ்சுருக்கான்? 1,20,000 கொலை செஞ்சுருக்கான். 1,20,000 எவ்வளவு கொலை செஞ்சுருக்கான்? ஆமாம், 1,20,000 கொலை செஞ்சுருக்கிறான். விளங்குதா? ஷபீப் இப்னு ஹாரிஜிங்கிறவனை கொலை செஞ்சுட்டான். அவன் யாரை கொலை செஞ்சுட்டான்? ஷபீப் இப்னு ஹாரிஜிங்கிறவனை கொலை செஞ்சுட்டான். கத்தலவுல் ஹஜ்ஜாஜ். விளங்குதுன்னு வஹிய. விளங்குதப்பா? யாரை கொலை செஞ்சுட்டான்? ஆமாம், அவருடைய பொஞ்சாதி பேர் தான் கசாலா. பொஞ்சாதி பேர் என்ன பேர்?
கசாலா வீர பெண்மணியாவா. வையமின் சுஜானி நிசா பெண்களிலேயே அவர் பெரிய தீரமிக்கவள். லம்மா குத்தில ஜவுஜுகா அவருடைய கணவன் கொல்லப்பட்ட போது ஹரஜத் பி அஸ்கரியா தன்னுடைய இராணுவத்தையெல்லாம் கூட்டு வந்துட்டா. அதில் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு பாதகமாக இராணுவத்தை கூட்டு வந்துட்டா. விளங்குதா? தத்துலுபு தமஹு விளங்குதா? தன்னுடைய புருஷனுக்கு வந்து இரத்தத்துக்கு பரிகாரம் தேடி கூட்டு வந்துட்டான். ஆரபத்துகு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப்டே கொலை யுத்தம் செய்தாள். சனத்தன் 1 வருஷம் கொலை செஞ்சான், யுத்தம் செஞ்சான். 1 வருஷம் என்ன செஞ்சான்? தொடர்ந்து நடத்தினா யுத்தத்தை. அவன் ஓடி போயிட்டான், துண்டை காணல, வேட்டியை காணல. ஹவுலன் ஹமீத்தா 1 வருஷம் இந்த கசாலாங்கிற பெண், வீரமிக்க பெண், ஷபீபுன் ஹாரிஜி என்ற தன் புருஷனுக்காக வேண்டி அவன்கிட்ட போராடினால் இராணுவத்தை கூட்டிகிட்டு போய் வெற்றி வாகை சூடி வந்துட்டான். 1 வருஷம். எவ்வளோ நாள்? 1 வருஷம் யுத்தம் செஞ்சாலும் அவனை தோக்கடிச்சிட்டா. விளங்குதா? தோத்துட்டான், அவ்வளவுதான். பாரு, கால ஒரு கவிஞர் சொல்லி காமிக்கிறார். அகாமத்து கசாலா ஷபீப் பின் ஹாரிஜினுடைய மனைவி கசாலா என்பவள் தொடர்ந்து போர் தொடுத்தாள். விளங்குதப்பா? அகாமத்து கசாலா சூக்கல்லி ராபி யுத்தம் என்ற பஜாரை நிரந்தரமாக நடத்தினாள். சூக்கல்லி ராபின்னு என்ன அர்த்தம்? யுத்தம் என்ற பஜாரை கசாலா என்ற தீரமிக்க பெண் தன்னுடைய கணவன் ஷபீப் பின் ஹாரிஜுக்காக தொடர்ந்து யுத்தம் செய்தாள். அகலில் இராக்கைன் கூஃபா பசராவாசிகளுக்கு ஆகாண்டி, கூஃபா பசராவாசிகளுக்காக. அகலில் இராக்கைன்னா என்னங்க அர்த்தம்? எல்லாம் மகரிபைன்னா மகரிப் இஷாவுக்கும் சேர்த்து சொல்கிறது. உமரைன்னா அபூபக்கர்லாத்தனும் உமர்லாத்தனுக்கும் சேர்த்து சொல்கிறது. கமரைன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சேர்த்து என்ன சொல்கிறது? கமரைன். அது இராக்கைன்னா பசரா கூஃபாவுக்கு சேர்த்து இராக்கைன்னு சொல்லுவாங்களாம். விளங்குதா? கூஃபாவாசிகளுக்காகவும் பசராவாசிகளுக்காக வேண்டியும். ஆமாம், 1 வருடம் யுத்தம் என்ற பஜாரை அவள் நிரந்தரமாக நடத்தினாள். ஹவுலன் கமீதா 1 வருடம் நடத்தினாள். வழங்குதப்பா? கிளீனாக வந்துருச்சா? அகாமத்து கசாலா, கசாலா என்ற தீரமிக்க பெண் சூக்கல் இராபி யுத்தம் என்ற பஜாரை நிரந்தரமாக்கினால். ஹவுலன் கமீத்தா அங்கே வந்துடணும். முழுமையாக 1 ஆண்டு. ஹவுலன் கமீத்தானா என்ன அர்த்தங்க? காமிலன் அர்த்தமா? கமீத்துனா ஹவுலன் கமீத்தா நிரந்தரமாக 1 ஆண்டு. அகலில் இராக்கின் கூபாவாசிகளுக்கும் பசராவாசிகளுக்காக வேண்டியும் முழுமையாக 1 ஆண்டு யுத்தம் என்ற பஜாரை நிரந்தரமாக்கினாள். எடுத்துனப்பா? நிரந்தரமாக 1 வருஷம். அகாமாவுக்கு நம்ம யுகீமூன சலாத்தவுக்கு தொழுகையை நியமமாக தொழுதார்கள் சொன்னோம்ல, அதுக்கு ஆதாரம் அகாமத்து கசாலா தொடர்ந்து 1 வருஷம் போர் செய்தாள். அதுக்கு பார்ப்போம் அகாமாவுக்கு என்ன அர்த்தம் இருக்குது. நீ நியமம் இன்னொரு அர்த்தம் வருது. அடுத்து ஹஜ்ஜாஜ் தோத்து போயிட்டான். இவனை பற்றி ஒரு கவி எழுதிங்க எல்லாரும். அசதுன் அலைய, அசதுன் சிங்கம், அசதுன் அலைய வஃபில் ஹரிபி நுஆமத்துன். என்ன எழுதும்லா? அசதுன் அலைய வஃபில் ஹரிபி நுஆமத்துன். அசதுன் அலைய வஃபில் ஹரிபி நுஆமத்துன் ஃபத்காவு தன்வீரு. ஆமாம், நுகாமத்து முடிச்ச ஒரு அடுக்கு எடுத்து ஃபத்காவு தன்வீரு. மின் சஃபீரி சாஃபிரி சாது மின் சஃபீர் சாதுபா
விளங்குதா? ஃபத்துகாவு தன்ஃபிரு மின் சஃபீரி சாஃபிரி, அலிஃப்லாம் வச்சு எழுதணும். அஸ்ஸாஃபிரி மின் சஃபீரி சாஃபிரி, சாது மின் சஃபீரி சாஃபிரி. அல்லா கர்ரர்த்த அலா கசாலா, அல்லா கர்ரர்த்த அலா கசாலா ஃபில் வகா, அல்லா கர்ரர்த்த அலா கசாலா ஃபில் வகா பல் கான கல்புக்க ஃபி ஜனாஹி தைரின். அப்படி பல் கான கல்புக்க ஃபி ஜனாஹி தைரின். அஜாஜ் யூனிவர்ஸை பற்றி ஒரு கவிஞர் படிக்கிறாரு. ஏண்டா அசதுன்னு அலைய ஏண்ட தான் சிங்க மாதிரி வந்து நிற்கிறேன். எப்படி அசதுன் அலைய ஏண்ட தான் சிங்க மாதிரி வந்து பாயிற. வஃபில் ஹரிபி நுஆமத்துன், வஃபில் ஹரிபி யுத்தத்தின் நேரத்தில் நீ தீக்கோழியை போன்று இருக்கிறாய். தீக்கோழி நுஆமத்துன்னு தீக்கோழின்னு வருது, அது பைந்தாங்கோழியா? அது தீக்கோழி இருக்க, அது பைந்தாங்கோழி. நுஆமத்துன்னா தீக்கோழி. அசதுன் அலையை ஏண்ட தான் சிங்க மாதிரி பாயிற. அவில் ஹரிபி நுஆமத்துண்டவோடா யுத்த களத்தில் வந்து தீக்கோழி. ஃபத்துஹாவு ரெக்கையை தூக்கிக்கிட்டு ஓடுமே. ஃபத்துஹாவு தன்ஃபீரு, ஃபத்துஹாவுன்னா என்ன பார்த்தான்? ரெக்கையை தூக்கிட்டு தன்ஃபீரு ஓடுமே. மின் சஃபீரி சாஃபிரி, விசில் அடிக்கக்கூடியனுடைய விசிலில் இருந்து. மின் சஃபீரி சாஃபிரினா விசில் அடிக்கக்கூடியனுடைய விசிலில் இருந்து, விசில் சத்தத்தில் இருந்து. சாஃபிர சும்மா விசில் சத்தம் கேட்டால் கூட போதும், வேணுதா? அந்த தீக்கோழி ஓடுமா, ரெக்கையை தூக்கிட்டு ஓடும். அப்படி விசில் அடிக்கக்கூடிய விசில் சத்தத்தில் இருந்து ரெக்கையை தூக்கிட்டு ஓடுமே அத்திய தீக்கோழி. அல்லா கர்ரர்த்த அலா கசாலா, ஏம்டா இந்த கசாலா என்ற பெண்ணிட்ட நீ நிற்கக்கூடாதா? அல்லா கர்ரர்த்த அலா கசாலா ஃபில் வகா, யுத்தக்களத்தில் கசாலா என்ற பெண்ணிட்ட நீ தரிபட்டு நிற்கக்கூடாதா? அல்லா கர்ரர்த்த அலா கசாலா ஃபில் வகா, யுத்தக்களத்தில் கசாலா என்ற பெண்ணிடத்திலே நீ தரிபட்டு நிற்கக்கூடாதா? பல்கான கல்புக்க, போடா உன் கல்பு ஜனாஹி தைரின், ரெக்கையினுடைய பறவையினுடைய 2 ரெக்கைக்கு உள்ளே இருக்கிறது. உன் கல்பு ஜனாஹி தைரின், பறவையினுடைய ரெக்கைக்கு உள்ளே இருக்கு. உன் கல்பு எங்கே இருக்கு? பறவையினுடைய ரெக்கைக்கு உள்ளே இருக்கு. அப்போ நீ பயந்தாங்குழி பெயர்னு அர்த்தம், விளங்குதா? அல்வியால் ஒரு பைத்து வரும், என்ன இருக்குது? யுத்தக்களத்திலே, ஏய் எப்படி அந்த பைத்தில் வரும்? சும்மா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நீ எப்படி இருக்க? கொஞ்சாய் சொல்கிறான். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாயிரவே, வெளியில் இருக்கும்போது, ஆமாம் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது பாயிர, யுத்தக்களத்துக்கு போகும்போது அயில் வருகின்ற பெண்ணை போன்று இருக்கிறாய். ஒரு பைத்து வரும், அயில் வருகின்ற பெண்ணை போன்று இருக்கிறாயின்னு ஒரு பைத்து வரும். அது மாதிரி இருக்கு அந்த பைந்தாங்குழி பெய்யாவன். தீக்கோழி மாதிரி ஒரு பொம்பளை எடுத்து தோத்துட்டான். என்ன விளங்குதா? நிறைய ஆளுமிசாக்களை கொண்டான், நேர்கிட்ட வீராவேசம் பேசினான். ஒரு பொம்பளை 1 வருஷம் அவனை விரட்டி இருக்கு, விரட்டி அவனை தோல்வி அடிக்க செஞ்சிருச்சு. நிரந்தரமாக செஞ்சிருக்கு 1 வருஷம். ஒரு ஓதர பிளேட்டை மாட்டிக்கிட்டான் ஒருத்தருக்கா. யாரு? ஹஜ்ஜாஜ் யூசுப். நபாயிஸில் வரும். அபிலத்தல் குரான், இவர் ஹாஃபிஸான்னு சொன்னாங்க. அபிலத்தல் குரானை, நீ குரானை மனப்பாடமாப்பா பண்ணியிருக்க, அபிலத்தல் குரானுன்னு கேட்டான் ஓதர பிளேட்டை போய். ஏன் அபிலன்னா நம்ம ஆஃபிஸாக்களுக்கு ஆஃபில் தானே சொல்கிறோம். அந்த ஓதர பிள்ளையில் அவன் திசை திருப்பி விட்டான். ஏன்? அல் ஹஷீத்த, அந்த குரான் வீணாக போயிடும்னு பயப்படுறியா? நான் போய் பாதுகாக்கிறதுக்கு ஓதர பிள்ளை.
அதான் நானே குரானை இறக்கியிருக்கேன், நானே பாதுகாப்பேங்கிறானே. இன்னா நான் நஸ்ஸல்னு திக்கிற இன்னாலோ ஆகிதுங்கிறான். நான் தான் போய் அந்த குரானை பாதுகாக்கணுமா? பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாட்டிலாம் இருக்குது, நான் ஏன் பாதுகாக்கணும்? ஐத்த வேண்டாம். குரானை வானாலும் மனப்பாடம் பண்ணுறது தானே, இதானு கேட்டேன். அதுக்கும் இந்த ஓதர் பிள்ளை என்ன செய்கிறாரு, பதில் சொல்கிறார், இதானு கேட்டேன். அப்போ ஜமாஅத்துல் குரானை நீ ஜம்மு செஞ்சிருக்கியா நான் கேட்டான். ஜம்மா ஏன் பிரிஞ்சாக கிடக்குது, நான் ஜம்மு செய்கிறதுக்கு? குரான் என்ன பிரிஞ்சாக கிடக்கு, நான் போய் ஜம்மு செய்கிறதுக்கு? என்ன சொன்னாலும் ஒன்று கிடக்கணும்னு பேசுகிறான். ஆக்கம் தகு அப்படின்னு கேட்டான். விழுந்தர் கேட்டேன், ஏன் அது முழக்கமாக தானே இருக்குது, பொருள் இன்னதென்று விளங்கப்பட்டதாக. நான் போய் முகக்கமாக்கணும், பொருளை விளக்கணுமாக்கும். நாசமாக போகிறவனே, நான் என்ன கேட்குறேன், நீ ஏன்டா இப்படி ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நீ நாசம் உனக்கு தான் கேட்டேன். விளங்குதா? நாசம் உனக்கு தான், நீ இப்படியாகும் கேட்கணும். ஒரு வார்த்தை அந்த பையன் சொல்கிறாரு. ஓரு பிளேடு தோற்று போயிட்டான். யார்கிட்ட தோற்று போயிட்டான்? ஓரு பிளேடு தோற்றான். ஒரு பொம்பளை கசாலாட்ட தோற்றான். நல்லா அவன் மற்றவங்களெல்லாம் உலமாக்களெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு இருந்ததுனால பசங்களை வச்சும் ஓர பிள்ளைகளை வச்சும் பொம்பளையை வச்சு அவனை கேவலப்படுத்தணும். அதுமாதிரி அப்துல்லா பின் உமர் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுவான். யாருக்கு மட்டும் பயப்படுவான்? அப்துல்லா பின் உமர் அலி அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுவான். எல்லாரும் அவனை அப்துல்லா பின் சுபீர் அல்லாஹ்வையெல்லாம் கொலை செஞ்சான். அப்துல்லா பின் சுபீர் அலி அல்லாஹ்வையெல்லாம் கொலை செஞ்சு கழுகு மரத்தில் தொங்க விட்டான். விழுந்தர்கிட்ட பெரிய மாமேதை அப்துல்லா பின் சுபைர் அலி அல்லாஹ்வு. ஆனால் ஆயிஷா அலி அல்லாஹ்வுக்கு ஒருத்தருக்கு அழுதாங்களாம். ஏன் அழுகுறீங்கன்னு கேட்குறாங்கட சொல்லுறாரு. இல்லை, எல்லாருக்கும் உங்கள் மனைவியர்களுக்கு புண்ணியத்திற்கு உம்மு காசிம் உம்மு சலமா, எனக்கு பிள்ளை இல்லை, அது எனக்கு புண்ணியத்தும் இல்லையேன்னாங்க. ஏன் அப்துல்லா உன் பிள்ளை தானே, உம்மு அப்துல்லா உனக்கு புண்ணியத்துன்ட்டாங்க. ஆயிஷா நாய்க்கு உம்மு அப்துல்லான்னு ஒரு புண்ணியத்து இருக்குது. அப்துல்லா பின் சுபைர் அவங்க தான் வளர்த்தாங்க. அப்படிப்பட்டவங்கள கழுகு மரத்தில் ஏற்றினான். ஒரு பொம்பளை வச்சு எல்லாம் கவலைப்படுத்திட்டான். ரைட்டா? சரி, அப்போ இங்கே விளங்கிருச்சப்பா உனக்கு? இப்போ தொழுகையை நியமமாக தொழுவார்களே, அப்போ அக்காமுவுக்கு நியமமாக தொழுகிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அக்காமுவுக்கு நியமமாகன்னா அக்காமத்து ஹசாலா சூக்கல் இராபி யுத்தம் என்ற பஜாரை ஹசாலா என்ற பெண் நிரந்தரமாக்கினால் ஹவுலன் கமீத்தா ஒரு வருஷம் வருது இல்லை? சரி, இப்போ இன்னகு இந்த தொழுகை இதா ஹூஃபில இன்னகு விஷயம் இதா ஹூஃபிலாலே அப்படி கொடுக்கணும். இப்போ இன்னகு விஷயம் இதா ஹூஃபில அலிகா தொழுகையை நியமமாக தொழப்பட்டால் காணத்து கண் நாஃபிக்கில்லதி யுருகபு ஃபீஹி அதில் ஆசை கொள்ளைப்படுமே அத்திய நடைமுறையில் உள்ள காசை போன்றது ஆகிவிடும். இல்லை சில்லற காசை கொடுத்தா தானே சந்தோஷப்படுவேன். 2000 ரூபாயா பழைய 1000 ரூபாய் கொடுத்தா சந்தோஷமாக போடுவேன். நீ 2000 ரூபா கிட்ட தர்றான் உன்னை கையில் இருப்போம், ஒரு குப்பியில் கொண்டு போடுங்குவேன். அப்போ இன்னொரு விஷயம் இதான் ஹூஃபிலா அலைகா தொழுகையை பேணுதலாக தொழப்பட்டால் காணத்துக்க நாஃபிக்கில்லதி யுருகபு ஃபீஹி அதிலே ஆசை கொள்ளப்படுமே அத்தைய செல்லும் காசை போன்று இருக்கும். இதா உய்யத்து இந்த தொழுகை வீணடிக்கப்பட்டால் காணத்துக்கள் காசிதி எடுத்தனப்பா அல் மருகூபி அன்பு வெறுக்கப்படக்கூடிய செல்லா காசை போன்று ஆகிவிடும். அப்போ பேணுதலாக தொழுவப்பட்டால் அது செல்லும் காசை போன்று ஆசை கொள்ளப்படக்கூடியதாக ஆயிரும். இந்த தொழுகையை வீணடிக்கப்பட்டால் வெறுக்கப்படக்கூடிய செல்லா காசை போன்று ஆகிவிடும். கஜா ரெண்டாவது அர்த்தம் கொடுத்துட்டோமா? அடுத்து அவ எத்த சம்மரூன இல்லையா அதாயிகா தொழுகையை நிலைநிறுத்துவதற்கு உத்வேகமாக இருப்பார்களே, உற்சாகமாக இருப்பார்களே, மின் கைரி ஃபுத்தூரின் வலா தவானின் தம்பி குறை செய்யாமல் காலதாமதம் செய்யாமல் குறை செய்யாமல் அந்த தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி உற்சாகமாக இருப்பார்களே, அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும். இப்போ யுகைமோனவுக்கு எத்த சம்மருனவுடைய அர்த்தம் விளங்குதா? இதில் எதிலிருந்து எடுக்கப்பட்டுச்சு? மீன் கவுலியும் காமபில் அம்ரி வக்காமகு இதா ஜத்தபீகி வத்த ஜல்லத. ஏப்பா ஒரு விஷயத்திலே முயற்சியாக உத்வேகமாக இருந்தால் விளங்குதப்பா? இதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கான். மீன் கவுலியும் காமபில் அம்ரி
வக்காமு அந்த காரியத்தை அவன் சரியாக செய்தான், இந்த காரியத்தை சரியாக செய்தான். இதா ஜத்த ஃபீஹி அதிலே முயற்சிப்பானையானால், மற்ற ஜல்லத அதிலே உத்வேகம் காட்டுவானையானால், காமபில் அம்ரி அக்காமகு என்று சொல்வார்களே, அந்த அவங்களுடைய சொல்லிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு விஷயத்தை உற்சாகமாக உத்வேகமாக செஞ்சால் காமபிஹி, காமபில் அம்ரி அக்காமகுன்னு சொல்லுவாங்களாம். எடுத்துனப்பா உற்சாகமாக செஞ்சால் தான் அதுக்கு எப்படி வரும். ஒரு வித்து இதற்கு நேர் ஆப்போசிட்டு காயதானில் அம்ரி அந்த காரியத்தை விட்டு உட்கார்ந்துட்டான், அதை இருந்துட்டான், எதுக்கு ஆப்போசிட்டான் ஏவா. ஒரு காரியத்தை உற்சாகமாக செஞ்சால் காமபில் அம்ரி அக்காமகுங்குவாங்க, உற்சாகமாக அதை செயல்படுத்திட்டான்ட்டு. ஒரு காரியத்தை அவன் சரியாக செய்யலைன்னா என்ன சொல்லிடுவாங்களாம், இது காயதானில் அம்ரி இந்த விஷயத்தை விட்டு உட்காந்துட்டாங்க, அதை இருந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அவ்யூ அத்தூனா அது தொழுகையை அந்தந்த நேரங்களில் தொழுவார்களே, தொழுகையை அந்தந்த நேரங்களில் டயத்தில் தொழுவாங்களே, பஞ்சுவாலிட்டி அந்த டயத்தில் செஞ்சாங்க ரெண்டாவது கல்லாவாயிடும். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீ தொழுவலைன்னா என்னவாயிரும், அது ஒழுங்குதா. அத்தூனகா அதை அந்தந்த நேரங்களில் தொழுதார்களே, அப்படிப்பட்ட முத்தகீன்களுக்கு இது நேர்வழி காட்டும். அப்பரன் அதாயிகா இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதா செய்வதை தொட்டும் வாசம் அமைத்திருக்கிறான். பில் இகாமத்தி இகாமத்தி என்பதை கொண்டு என்ன செஞ்சிருக்கான், வாசம் அமைத்திருக்கிறான். ஏன் இஸ்திமாலிகா சொல்லுபா, அந்த இகாமத்தி என்பது பொதிந்திருப்பதினால், கியாமி நிற்பதின் மீது பொதிந்திருப்பதினால். என்ன அர்த்தம் இருக்குது அதுக்கு, நின்றுக்கிட்டு உற்சாகமாக செய்கிறதுன்னு அர்த்தம். அது நின்றுக்கிட்டு நிற்பதின் மீது பொதிந்திருப்பதினால் இக்காமத்தை கொண்டு விளங்குதப்பா, அந்த தொழுகையை அதா செய்வதை தொட்டும் அல்லாஹ் வாசம் அமைத்திருக்கிறான். விளங்குதா, நம்ம நின்றுக்கிட்டு அந்தந்த வக்கத்துகளில் தொழுவாங்கன்னு அர்த்தம். கமா அப்பர் அன்ஹா அந்த தொழுகையை தொட்டும் வாசம் அமைத்திருப்பதை போல, குனூத்தி குனூத் என்பதை கொண்டும், ஒரு ருக்கு என்பதை கொண்டும், சுஜூதி சுஜூதி என்பதை கொண்டும், தஸ்பீஹி தஸ்பீ என்பதை கொண்டும் வாசம் அமைத்திருப்பதை போல கியாமின் மீது அது பொதிந்திருப்பதினால் விளங்குதப்பா, இக்காமத் என்பதை கொண்டு அதை நிலைநிறுத்துவதை தொட்டும் அல்லாஹ் வாசம் அமைத்திருக்கிறான். விளங்குதப்பா. கானத்து மீனல் காணித்தீன் வருதுல்ல, அந்த அம்மா தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கானத்து மீனல் காணித்தீன், தொழுகையை தொழக்கூடியவர்களிருந்தும் இருந்தார்கள். கானத்து மீனல் காணித்தீன் வர்கஉ வஜ்ஜுதுங்கிறான். வர்கஉ வஜ்ஜுதுன்னு தான் சல்லு அதுன்னு அர்த்தம். வஜ்ஜுது இன்னொரு சல்லுன்னு அர்த்தம். அதுக்கு தஸ்பீஹ்னு சொல்கிறான்ல, ஃபலவுல அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஸூன். கேட்டேன் தஸ்பீஹ்ங்கிறான். ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், மகத்தான உங்கள் ரப்பினுடைய நாமத்தை கொண்டு நீங்கள் தொழுவுங்கள். தஸ்பீஹ் ஃபஸப்பிஹ் பி ஹம்தி ரப்பிக்கு அப்படிதானப்பா, பிரச்சனையுடைய புகழை சேர்த்து நீங்கள் தொழுகுங்கள். அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் அன்னைக்கு தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்கள் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய தியானத்தில் இல்லை என்றால், தொழக்கூடியவர்களில் இல்லை என்றால், அவங்க கியாம நாள் வரை மீன் வயிற்றிலே தங்கியிருப்பார்கள்ங்கிறான்ல. வலவுலா அன்னஹு கான முஸப்பிஹீன், தொழக்கூடியவர்களிலே அல்லாஹ்வுடைய தியானத்திலே லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் என்று தஸ்பீஹ் செய்யக்கூடியவர்னு அர்த்தம் வைக்கிறாங்க. உனக்குதான் கேட்டேன், அவர் தஸ்பீஹ் செய்யக்கூடியவர் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் தஸ்பீஹ் மட்டும் செய்யாமல் இருந்திருந்தால் மீன் வயிற்றிலே தங்கி இருந்திருப்பார். அவர் மீன் அங்கிருந்து அல்லாஹ்வுடைய தியானத்தில் தொழுதுகிட்டு இருந்தார் மீன் வயிற்றில் இருந்து. அப்படி மட்டும் அவர் இல்லாமல் இருந்திருந்தால் மீன் வயிற்றில் தங்கி இருந்திருப்பார் என்ன அர்த்தம் வைக்கிறான். எடுத்துன அர்த்தம் வைக்கிறது விளங்குச்சப்பா இல்ல, விளங்குதா. வல் அவ்வளவு, ஆனால் இத்தனை அர்த்தம் நம்ம கொடுத்தாலும் செய்தான், முந்தின அர்த்தம் தான் அல்லாஹ் ரொம்ப தெளிவானதாக இருக்கும். என்னது அதிலூன அருக்கானஹா, வல் அவ்வளவு முந்தினது தான் அது ரொம்ப தெளிவானது. ஏன்றால் அன்னவு அதுதான் அஷிகர் ரொம்ப பிரபல்யமானதாக இருக்கும். யுக்கீமூன ஸலாத்தனா தொழுகையை முறையாக தொழுதார்களே, பேணுதலாக தொழுதார்கள் தான் எல்லாரும் நடத்த வைக்கிறாங்க. மேலும் இதில் ஹக்கீக்கத்தி அக்கரபு
ஹக்கீக்கத்தின் அர்த்தத்தின் பக்கம் ரொம்ப நெருக்கமானதுமா இருக்கும். ஹக்கீக்கத்து அர்த்தத்தின் பக்கம் நின்றுக்கிட்டு முறையாக தொழுவுறது. நின்றுக்கிட்டு என்ன செய்யறது? நின்றுட்டு தொழுவுறது தானே. நின்றுக்கிட்டு முறையாக தொழுவுறதுக்கு ரொம்ப அக்கறமாக இருக்குது. அஃபியது ரொம்ப பயன் தரக்கூடியதுமாக இருக்கும். நித்த லம்முனிகி அத்தம்பிக அலா அண்ணல் அக்கீக்கபில் மதஹி மதஹி கொண்டு தகுதியானவன் மண் ஒருவனாயிருக்கும். ரா ஹுதூதஹா லாயிரத்த அது தொழுகையினுடைய வெளிரங்க சட்டங்களையும் பேணினானே. மில் ஃபராயிலி ஃபர்களிலிருந்தும் சுனனி சுன்னத்துகளிலிருந்தும் சொல்லுபா சுன்னத்துகளிலிருந்தும் ஃபர்களிலிருந்தும் வெளிரங்கமான சட்டங்களை பேணினானே. கூக்குகள் பாத்தினத்தை அந்தரங்கமான சட்டங்களையும் பேணினானே. அது என்னக்கல் ஹுஷூஇ பயபக்தியை போல ஒரு இக்பாலி பி கல்பி அலல்லா கல்பை கொண்டு அல்லாஹ்வை முன்னோக்குவதை போல அந்தரங்க சட்டங்களையும் பேணினானே. அவன்தான் மதத்துக்கு தகுதியானவன் என்பதை உணர்த்துவதையும் அது பொதிந்திருப்பதினால் இதுதான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லைங்க சிக்கலாக இருக்கும்டா. டே இப்போ அடுத்து வச்சு இது விளங்குச்சானே ஏல ஏல இப்படி படுது. அஃபியது நித்த லம்முனிகி அத்தம்பியால அண்ணல் அக்கீக்கபில் மதகி புகழுக்கு தகுதியானவன் மண் ஒருவனாயிருக்கும். ரா ஹுதூதகள் லாயிரத்த அந்த தொழுகையினுடைய வெளிரங்க சட்டங்களையும் பேணினானே. இல் ஃபராயிலி ஃபர்களிலிருந்தும் சுனனி சுன்னத்துகளிலிருந்தும் வெளிரங்க சட்டங்களை பேணினானே. ஒக்கூக்குகள் பாத்தினத்தை அந்தரங்க சட்டங்களையும் பேணினானே. அது என்ன? கல் ஹுஷூஇ பயபக்தியை போல ஒரு இக்பாலி கல்பி அலல்லாஹி தஆலா கல்பை கொண்டு அல்லாஹ்வை முன்னோக்குவதை போல அந்தரங்க சட்டங்களையும் பேணினானே. அவன்தான் புகழுக்கு தகுதியானவன் என்பதன் மீது உணர்த்துவதை அது புரிந்திருப்பதனால் இதுதான் பயனுள்ளதாக இருக்கும். எடுத்துனப்பா லல் முசல்லீன் லல் முசல்லூன் தொழக்கூடியவர்கள் கிடையாது. அல்லதீனஹும் சலாத்தியும் சாகூன் கொடும்போக்காக தொழுகின்ற தொழக்கூடியவர்களே கட்டுப்பட்டவர்கள் கிடையாது. இல்லை வெளிரங்க சட்டங்களையும் அந்தரங்க சட்டங்களையும் பேணி அல்லாஹ்வை முன்னோக்கி அல்லாஹ்வை தொழுவார்களே அப்படிப்பட்டவர்கள் பாராட்டுக்குரியவர்கள். என்ன அர்த்தம் கிடையாது? யுகைமுன தொழுகிறவங்க கொடும்போக்கா தொழுவாங்களா வைலுல் முஸல்லீன் அன்சலாத்தியும் சாகூன் அதில் கிடையாது. விளங்குதப்பா? லல் முசல்லூன் இவங்க ஒரு தொழக்கூடியவர்கள் கிடையாது. அல்லதீனஹும் அன் சலாத்தியும் சாகூன் தொழுகையை விட்டும் பொடும்போக்காக தொழுவார்களே அப்படிப்பட்ட தொழக்கூடியவர்கள் கிடையாது. வலிதாலிக்கு இதனால்தான் ذكرفي سياق المدح பாராட்டினுடைய போங்கிலே சொல்லப்பட்டிருக்கு. வல் முகீமி சலாத் வல் முகீமீன சலாத்ன்னு சொல்கிறான். தொழுகைய தொழக்கூடியவர்களை பாராட்டுறான். பாராட்டும் போது என்ன சொல்கிறான்? வல் முகீமீன சலாத்தை தொழுகையை நிலைநிறுத்துவார்களே ஏங்கிறான். வவி முஅரிது தம்மி இகலினுடைய இடத்திலே வவைலுல் லில் முஸல்லீன் தொழக்கூடியவர்களுக்கு நாசம் தொழக்கூடியவர்களுக்கு நாசம்ங்கிறான். இகழும் போது தொழக்கூடியவர்களுக்கு நாசம்ங்கிறான். பாராட்டும் போது முகீமீன சலாத்து தொழுகையை நியமமாக முறையாக தொழுவார்களே சரியாக தொழுவார்களே பாராட்டும் போது அதை சொல்றான். ஏப்பா இல்லை சொல்றாங்க. ஏப்பா சலாத்து சலாத்து என்பது செல்வத்தின் இருந்துச்சாம்பா. இதில் முக்கிய செய்திங்க இல்லை சலாத்துங்கிறது செல்வத்தின்னு இருந்துச்சு. செல்வத்தின்னு வாவுல அரக்கத்தை சுமந்து கொள்ளாதனால வாவினுடைய அரக்கத்தை லாம கொடுத்துட்டு வாவை தள்ளி விட்டு சலாத்துன்னு ஆக்கிட்டாங்க. செல்வத்தை தான் சலாத்துன்னு ஆக்கப்பட்டிருக்கு. எது மாதிரி? ஜக்குவத்து மாதிரி. நிறைய ஆன் பண்ணிட்டியா? ஜக்குவத்து ஜக்குவத்து வாவை காபு கொடுத்துட்டு ஜக்காத்துன்னு ஆக்கிட்டோம். விளங்குதா? இருந்தாலும் வாவிலிருந்து இது புரண்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காண்டி சலாத்துலையும் ஜக்காத்துலையும் வாவு வச்சு எழுதுவாங்க. யாரா கேட்டா சொல்ல சலாத்துல ஏன்பா வாவு வருது ஜக்காத்துல ஏன் வாவு வருதுன்னு கேட்ட சொல்லு. நீ பைலாவி ஓதுனா தான் உனக்கு தெரியும். ஆமா ஆமா. அப்ப சலாத்தினுடைய அசல் செல்வத்தின் இருந்துச்சு. சலாத்தினுடைய அசல் செல்வத்தின் இருந்துச்சு. இந்த வாவுக்குள்ள அரக்கத்தை லாமுவை கொடுத்துட்டு சலாத்துன்னு ஆக்கியாச்சு. ஆனால் வாவிலிருந்து புரண்டுச்சின்னு காமிக்கிறதுக்காக வேண்டி இந்த சலாத்தை வாவை எழுதுவாங்க. ஜக்கத்து ஜக்காத்துன்னு மாற்றியாச்சுங்க. வாவுடைய அரக்கத்தை காபி கொடுத்தாச்சு. இருந்தாலும் அது வாவிலிருந்து புரண்டு இருக்குன்னு காமிக்கிறதுக்காண்டி ஜக்காத்துன்னு எழுதுறாங்க. அதுதான் சொல்கிறாங்கங்கிற
இப்போ சலாத் என்பது ஃபயலத்து என்ற வசனிலே உள்ளதாக இருக்கும். செல்வத்தின் மின் மின் சல்லா, இது சல்லாவிலிருந்து வந்தது. இதா தஆ, ஒருவன் துவா செய்யும் போது சல்லா என்று சொல்வார்களே, அதிலிருந்து வந்தது. சல்லானா தொழுவானான்னு அர்த்தம். சலாத்துனா தொழுவ துவா செஞ்சான்னு அர்த்தம். இப்போ அருக்குண மக்சூதா கொண்டு வந்துடும். அதை மின் சல்லா இதா தஆ, ஒருவன் துவா செய்யும் போது சல்லா என்று சொல்வார்கள், இருந்து உள்ளதாக இருக்கும். விளங்குதா? க ஜக்காத் என்பதை இங்கே கொண்டு சேர்க்கணும்பா. சலாத் என்பது க ஜக்காத், ஜக்காத் என்பதை போல. மின் ஜக்கா, விளங்குதா? குத்திபத்தா, அது ரெண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. பில் வாவி, வாவை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்? அல்லா லஃப்துல் முஃப்ஹம், அல்ல வாய் நிரம்ப சொல்வதற்காக வேண்டி. சலாத் ஜக்காத் அந்த வாய் நிரம்ப சொல்வதற்காண்டி சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னமா சும்மியல் ஃபேலு, விளங்குதா? இப்போ சலாத்துனா துவான் தான் இருந்துச்சு, நம்ம எதுக்கு ஆக்கிட்டோம்? அதை அர்கானை மக்சூஸாக ஆக்கிட்டோம். இப்போ இன்னமா சும்மியல் ஃபேலுல் மக்சூசு பிகா, தொழுவையை கொண்டு பிரத்யேகமான ஒரு செயலுக்கு, ஆமாம் விளங்குதா, துவா என்று பெயர் வைக்கப்பட்டதெல்லாம் இஸ்திமாலிகள துவா, துவாவின் மீது அது புரிந்திருப்பதுனாலையா இருக்கும். அது தொழுகைங்கிறது குறிப்பிட்ட ருக்கு சுஜூது இதற்கு கியாம காயதத்து இல்லைன்னு கேட்டேன். ஆமாம். இன்னமா சும்மியல் ஃபேலுல் மக்சூஸ் பிகா, தொழுகையை கொண்டு உண்டான அந்த பிரத்யேகமான ஃபேலுக்கு விளங்குதப்பா என்ன செய்யப்பட்டிருக்கு? துவா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்திமாலிகி அல்ல துவா, துவாவின் மீது அந்த செயல் பொதிந்திருப்பது. அப்படி கொடுக்கணும். இஸ்திமாலி அந்த குறிப்பிட்ட செயல் துவாவின் மீது பொதிந்திருப்பதினால். இப்போ கீழே சொல்லப்படுகிறது, இது கீழ்கருத்து தான். ஏப்பா அசலு சல்லாயல், இது ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? இது கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சல்லானா துபுரா ஆட்னான்னு அர்த்தம் இருக்குது. என்னது? அதுதானா பாரு. இப்போ கீழே அசலு சல்லா, சல்லா என்பதனுடைய அசல் அர்ரக செல்வை, ரெண்டு பித்தட்டையும் அசைத்தான் என்பதிலிருந்து உள்ளதாக இருக்கும். அண்ணல் முசல்லியை ஒரு தொழுகின்றவன் எவ்வாறு அந்த துபுரை ஆட்டுவதை செய்கிறான். ருக்கு ஐயோ சுஜூதி, ருக்கு சுஜூதில் அதை செய்கிறான். அதுவே சல்லானா துபுரை ஆட்டினான்னு அர்த்தமா. ஆனால் அது அதை விட்டுட்டு எங்கே அர்த்தத்துக்கு வந்துட்டானம்மா? துவான்னு வந்துட்டோம். வஷ்டிகாருவா, வஷ்டிகாரு ஆத லெஃபுலு, இந்த லெஃபுலு ஃபில் மானா விளங்குதப்ப அந்த அர்கானை மக்சூசாவிலே பிரபல்யமாயிருப்பது எடுத்துனப்பா. வஷ்டிகாது ஆத லெஃபுல், இந்த லெஃபுலு ஃபில் மான சாணி, ரெண்டாவது மானாவிலே அர்கானை மக்சூசாவிலே என்ன இருக்க பிரபல்யமாயிருப்பது என்பது எடுத்துனப்பா. அர்கான மக்சூசாவில் பிரபல்யமாயிடுச்சு. துபுர் ஆட்னான்னு யாருமே சொல்கிறது இல்லை. ரைட்டா? வஷ்டியாது ஆறு லெஃபில் சல்லா என்ற லெஃபில் மான சாணி, அர்கானி மக்சூசா என்ற இந்த மானாவிலே பிரபல்யமாயிருப்பது. அதமி இஸ்திஹாரிகா இல் அவ்வல், முந்தின மானாவில் பிரபல்யமாக இல்லாமல் இருப்பதுடனே துபுர் ஆட்னான்னு பிரபல்யமே இல்லை. எடுத்தன உனக்கு கேள்வி தெரியுமா? ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கியா? அதமி இஸ்திஹாரிகி இல் அவ்வல், முந்தின மானாவில் பிரபல்யம் ஆகாமல் இருப்பதுடனே, துபுர ஆற்றுங்கிறதுல பிரபல்யமாக இல்லாமல் இருப்பதுடனே, அர்கானி மக்சூசா என்ற ரெண்டாவது மானாவிலே பிரபல்யமாயிருப்பது லா யுக்தவு, அது ஒன்றும் குறை சொல்லப்படாது. நக்கிலிஹி அணுகு, முந்தின மானாவை விட்டு ரெண்டாவது மானாவில் நக்கல் செய்ததில் ஒன்றும் குறை சொல்லப்படாது. அது முந்தின மானா தெரியவே இல்லை, தெரியாமே ஆயாச்சு. அதை துபுர ஆட்டினாங்கிறது அறவே யாருக்கும் தெரிய மாட்டாங்க. அது ஒன்றும் குறை கிடையாது. அதை விட்டு செழுமையில் இந்த மானாவிலேருந்து இந்த மானாவுக்கு வந்துச்சு. இப்போ துவாவில் இருந்துச்சு அர்கான மக்சூத், இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? இது கீழ்கருத்து. துபுர ஆட்டினாங்கிறது என்ன கருத்து? ஆனால் அந்த கீழ்கருத்து யாருக்குமே தெரியாது. ஆனால் துவாவுக்கு இருந்துச்சு அர்கான மக்சூஸா வந்து எல்லாருக்கும் தெரியலப்பா. அது மாதிரி இது இந்த கீழ்கருத்து தெரிய மாட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்து துவா செய்யக்கூடியவனுக்கு கூட முசல்லின்னு சொல்லுவாங்களாம். துவா செய்கிறவனுக்கு முசல்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா துவா செய்கிறவன் தொழுவ கூடியவனை போல பயபக்தியாக இருப்பாங்க. இன்னமா சும்மிய தாஇ முசல்லியன், துவா செய்கின்றவன் முசல்லி என்று சொல்லப்படுவதெல்லாம் தஷ்பீகன் லகு, அந்த முசல்லிக்கு அவன் ஒப்பாக இருப்பதுனாலையா இருக்கும். பித்த ஹஷ்ஷுஇஹி, துவா செய்கிறவன் பயபக்தியாக இருக்கின்ற விஷயத்திலே முசல்லிக்கு அவன் ஒப்பாக இருப்பதனாலா இருக்கும். அதாவது ராக்கி ஈவ சாஜிதி, ருக்கு செய்யக்கூடியவனை கொண்டும் சஜிதா செய்யக்கூடியவனை கொண்டும் அந்த துவா செய்கிறவன் பயபக்தியிலே ஒப்பாக இருப்பதனாலையா இருக்கும். வாஹிப் தாவானால் இருக்கிறார்.